ஹலோ மக்களே, வெல்கம் டு கோகுல்ஸ் வைப். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப நாளாவே நம்ம போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த வேலூர்ல இருக்கிற தீர்த்தகிரி முருகன் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்தியாவிலேயே மலைக்கு மேல அமைஞ்சிருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய சிலையான முருகர் சிலை வேலூர்ல தான் இருக்கு. அங்கதான் நம்ம வந்திருக்கோம். நீங்க இந்த கோவிலுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நீங்க நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நான் போடுற நிறைய வீடியோஸ் உங்களை சேரும். ஓகே கைஸ், விளாக் குள்ள போலாமா? ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா தீர்த்தகிரி முருகன் கோயில். வேலூர்ல இருக்கிற இந்த கோயிலுக்கு நான் ரொம்ப நாளாவே வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஒரு வழியா நம்ம வந்துட்டோம். மக்களே, வெளியே இருந்து உள்ள வர்றதுக்கு பாத்தீங்கன்னாலே ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. ரொம்ப நேரமா நடந்து வந்துகிட்டு இருக்கோம். நம்ம கூட இன்னைக்கு விளாக்ஸ்லாம் டிராவல் பண்ண போறவர் இவர் தான், பேரு மாரி செல்வன். மக்களை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பொன்னியம்மன் ஆலயம். இதுதான் என்ட்ரன்ஸ்ல இருக்கு. வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். அப்படியே அந்த பொன்னியம்மன் ஆலயத்தை கடந்து போனதுக்கு அப்புறமா கொஞ்ச தூரத்திலேயே நாங்க மலை ஏறதுக்கான படியை நெருங்கிட்டோம். அங்கேயே ஒரு விநாயகர் கோவில் வச்சிருந்தாங்க. அங்க போய் நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்ச நேரம் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய சிலையாவும் இதை சொல்லலாம். அங்கேயே நிறைய கடைகள் இருந்துச்சு. அங்கேயே சாமிக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் நீங்க வாங்கிட்டு போய்க்கலாம். ரொம்ப நாளா சோசியல் மீடியால மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த இந்த முருகன் சிலைய இப்ப நம்ம நேர்ல பார்க்க போறோம்ன்றப்ப ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. நாங்க போன டைம்ல கோயிலுக்கு வெளியே ரோட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. படியேறி போற வழியில பாதிலே பாத்தீங்கன்னா ஒரு நாக செலவு ஒன்று வச்சிருந்தாங்க. அங்கதான் பாத்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு கொஞ்ச நேரமா சாமி கும்பிட்டு போயிட்டு. மக்களே, நம்ம ஏறி முடிச்சிட்டோம். கோயில் ஃப்ரெண்ட்ல வந்துட்டோம். மக்களே, இப்ப நாங்க மேல உள்ள ஒரு கோயில் இருந்துச்சு, முருகன் கோயில். அங்க உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு உள்ள போட்டோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால உள்ள காமிக்கல. உள்ள சுத்தின பின்னாடி தெரியுது பாருங்க, அந்த கோயிலுக்குள்ளதான் நான் இவ்வளவு நேரம் போயிட்டு, நானும் என் ஃப்ரெண்டு போயிட்டு வந்தோம். வெளியே அப்படியே இந்த சைடு பின்னாடி பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல தான் அந்த சிலை இருக்கும். இப்ப நான் அங்க போயிட்டு விளாக கண்டினியூ பண்றேன். கீழ இருந்து ரொம்ப தூரம் மேல ஏறி வந்ததுக்கு பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஜூஸ், சர்பத்து, அது ஏகப்பட்ட இது வச்சிருந்தாங்க. இங்க கூட வாங்கி குடிச்சுக்கலாம். மக்கள் இங்க தெரியுது பாருங்க முருகன் சிலை. இங்கதான் நான் உங்களுக்கு நீங்க நேர்ல பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் வீடியோ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால வீடியோ நீங்க ஃபுல்லா கண்டினியூவா பாருங்க. மக்களே, நம்ம ஒரு வழியா இவ்வளவு நாள் ரொம்ப எக்ஸைட்மெண்டோட இருந்த அந்த முருகன் சிலை பக்கத்துலயே வந்துட்டோம். சூப்பரா இருக்கு இங்க இருந்து நேர்ல இருந்து பாக்குறதுக்கு. என்னதான் நீங்க வீடியோல பார்த்தாலும் பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரியான ஃபீல் கிடைக்காது. பாருங்க, அழகா இருக்காரு. தலைவன் சூப்பரா இருக்காருப்பா. முருகர்னாலே ஒரு தனி வைபு தான். அப்படி இவரை நம்ம ஃப்ரெண்ட்ல போய் பார்க்கணும்னு வைங்களேன், அப்படி இந்த கியூல போயிட்டு பாக்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் கூட்டமா இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவரை ஃப்ரெண்ட்ல போய் பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் நம்ம கியூல நிக்க போறோம்னு தெரியல. எங்க போனா, எந்த கோயில் போனாலுமே நம்ம முருகரை பாக்குறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கு. மக்களே, நம்ம பாத்தீங்கன்னா முருகரோட ஃப்ரண்ட் வியூவை ரொம்ப பக்கத்துல நின்று பாத்துக்கிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு. 92 அடி இந்த சிலை. இது பாத்தீங்கன்னா கட்டுறதுக்கே ஒரு 25 லட்சம் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடா இருக்கு இன்னைக்கு. மக்களே, நம்ம ஃப்ரெண்டை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலா வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்து என்னைய வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து கூட்டிட்டு வந்தேன். ஆனா அவரு வந்த வேலையை மறந்துட்டு என்ன வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு பாருங்க. போற வர கேர்ள்ஸ் பாய்ஸ் அவங்களெல்லாம் வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. மக்களே, நம்ம வந்து அந்த சிலை இருக்கிற இடத்து பக்கத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போட்டோ வீடியோ அதுன்னு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு போஸ்ட் தான் தெரியுது. இப்படி வச்சு மட்டும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்து இது ஒண்ணுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பின்னாடி பாருங்க, அந்த இடம் மலை அதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கு. மக்களே, எங்க போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தொல்லை. நம்ம வந்து கூட யாராவது வீடியோ எடுக்க கேமரா போட்டோ எடுக்க யாராவது கூட்டு வந்துடுறோம். அவங்க வந்து அவங்களுக்கு வீடியோ கேமரா எடுக்க நம்மள வந்து இது பண்ணி விட்டுறாங்க. பாத்தீங்களா, நம்ம கேமராமேனை வந்து கூட்டிட்டு வந்ததுக்கு நம்மளை தவிர எல்லாரையுமே வந்து போட்டோ வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஹாய் ப்ரோ, உங்க பேர் என்ன ப்ரோ? தினேஷ்குமார். ஓகே ப்ரோ, எவ்வளவு நாளா இந்த கோயிலுக்கு வரீங்க? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைமா? ஓகே, எப்படி இந்த கோயில் தெரியும் உங்களுக்கு? யூடியூப்லாம் பாத்துட்டு வந்தேன் ப்ரோ. ஓகே, ஃபேமஸா வேலூர்ல, அதனால வந்தேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, வேற என்னென்ன இந்த கோயில் ஏதாவது சுத்தி பாத்திருக்கீங்களா எல்லாரும்? இப்பதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃபேமஸ் நாங்க ப்ரோ வேலூர்ல. ஓகே ப்ரோ, நீங்க எந்த ஊரு? நாங்க வந்து வந்தாசி ப்ரோ. எந்த இடம்? வந்தவாசி. வந்தவாசில இருந்து வரீங்களா? சரி ப்ரோ, ஓகே, தேங்க்ஸ். ஹாய் ப்ரோ, நீங்க எந்த ஊரு ப்ரோ? நான் இங்க காஞ்சிபுரம் பக்கத்துல மாங்கால் ரோடு. ஓகே, நீங்க? உங்க பேர் என்ன ப்ரோ? தென்னார்ஸ். உங்க பேரு? இளவரசன். ஓகே ப்ரோ, நான் வந்து எனக்கு இந்த கோயிலை வந்து சுத்தி பாக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருந்தேன். நீங்களாம் எப்படி ஃபர்ஸ்ட் டைமா? செகண்ட் டைம் வரீங்களா? ஓகே ப்ரோ, வேற இந்த கோயில் ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஓகே, சிலைக்காக தான் வந்திருக்கீங்க மெயினா. எப்படி உங்களுக்கு தெரியும் சிலை இருக்குன்ட்டு? ஏரியால சொல்லிருக்காங்க பசங்க, அதுல யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு இந்த சாமி. ஓகே ப்ரோ, ஓகே, பாத்துட்டாங்க. ஏன்னா பசங்க வந்து கோயிலுக்கு அவ்வளவு வரமாட்டாங்க. நம்ம வந்திருக்கோம். முருகர் பக்தர் ப்ரோ. ஓகே ஓகே, முருகர் பக்தரா நீங்க ப்ரோ? ஓகே ப்ரோ, ஓகே, நன்றி ப்ரோ. ஹாய் ப்ரோ, உங்க பேரு? சல்மான் கான். எந்த ஊர் நீங்க? ஓகே ஓகே, இங்க வந்து நீங்க கடை வச்சிருக்கீங்க. நான் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு நாளா கடை வச்சிருக்கீங்க இந்த கோயில்ல? ஒரு மாசம் ஆகுதுண்ணா. ஒரு மாசமா இருக்கீங்களா? ஓகே ஓகே, நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். இந்த முருகன் கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு இவ்வளவு நேரம் சுத்தி பார்த்தோம். ஒரு 1.5 மணி நேரம் மேலேயே வந்து இந்த சிலை பக்கத்துல நின்று போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம், சாமி கும்பிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வித்தியாசமான இங்க எதுவும் ஸ்பெஷலா எதுவும் இருக்கா? ஓகே ப்ரோ, இங்க வந்து அன்னதானம் ஏதாவது இருக்கா? அண்ணா காலையில போடுறாங்க, காலையில 6 மணிக்கா? இங்கதான் போடுவாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். இங்க வந்து பாருங்க, ஒரே கல்லா அடுக்கி வச்சிருக்காங்க வெளியே. இத வந்து அடுக்கி வச்சுட்டு போனா வந்து நம்ம வீடு கட்டுவோமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம். எப்படி இருந்துச்சு? கோயில் சூப்பரா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் ரோடு வசதியா கொஞ்சம் சரியில்லை. அதுவுமே இப்ப கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பெரிய பெரிய கட்சி ஆளுங்கள்ல இருந்து எல்லாருமே வராங்க. மக்கள் கூட்டம் அதிகமாவே இருக்குது. கோயில்ல எப்பவுமே ஒரு பரபரப்பாவே இருக்கு. போய் நின்னா ஒரு சூப்பரா மன நிம்மதியா இருக்குது. ஓகே, வேற ஏதாவது கோயில்ல வந்து இதை மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் ஆச்சா? அந்த அளவுக்கு இன்னும் எதுவும் நோட் பண்ணல. ஓகே ஓகே ஓகே, நன்றி. ஃபர்ஸ்ட் டைம், அடுத்து வந்தா நோட் பண்ணா வீடியோஸ் போடுறோம். ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம வந்து இந்த தீர்த்தகிரி முருகன் கோயிலுக்கு வந்து நேர்லயே வந்து அந்த முருகன் சிலை பக்கத்துல நின்று போட்டோ எடுத்து பக்கத்துல நின்று சாமியை கும்பிட்டுட்டோம். இதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்க போறேன். இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போயிட்டு இன்னும் நிறைய விளாக்லாம் வந்து எடுக்க போறோம். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. இன்னொரு அடுத்த வீடியோல உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட வந்து இன்னைக்கு பாய் பாய் சொல்ல போறது நானும் ஃப்ரெண்டு மாரி செல்வன் 2 பேரும் பாய்.